ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிம்மம் என்று சொல்கிற போது மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரங்கள் அங்கே உள்ளடங்கி இருக்கிறது. சூரிய பகவானுடைய, அதாவது ஜோதிடத்தினுடைய நாயகன் சூரிய பகவான், ஆத்மகாரகன் சூரிய பகவானுடைய சொந்தமான வீடு, ஆட்சி வீடு. ஆவணி மாதத்தில் அவர் அங்கே ஆட்சி அடைந்து விடுவார் நல்லபடியாக. ஆண் ராசி, நெருப்பு ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன எளிமையான பரிகாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. சற்று அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் சற்று அசௌகரியங்களை சந்திக்கிறீர்கள். கோச்சார அமைப்புகளிலே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, ஜென்மராகு சற்று கடுமையான கெடு பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான். என்ன இருந்தாலும் லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குருநாதர் இருந்து பைனான்சியலா உங்களுக்கு முடிந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் நல்லபடியாக உயர்வடைய வேண்டும். குடும்பத்துல ஒற்றுமை இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தர வேண்டும். சகோதர ஒற்றுமை மேலோங்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய கல்வி நன்றாக இருக்க வேண்டும். வயதான பெரியவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு நிம்மதி இருக்க வேண்டும். வருமானத்துக்கு ஒரு தங்கு தடையும் இருக்கக்கூடாது. தொழில், வேலை, வியாபாரம், உத்தியோக அமைப்புகள் நல்லபடியாக இயங்க வேண்டும். பாக்கியங்கள், பூர்வ புண்ணியம் எல்லாமே நல்லபடியாக செயல்பட வேண்டும். அரசு வழி நன்மைகள் உண்டாக வேண்டும். ஆதாயங்களும் வெற்றிகளும் நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் நீங்கள் சில பரிகாரங்களை செய்வது நல்லது. என்னுடைய மதிப்புக்குரிய அன்பிற்குரிய யோதிட சொந்தங்கள் நேரடியாகவே என்னை தொடர்பு கொண்டு, ஐயா நல்லபடியாக பலன் சொல்கிறீர்கள், ஏன் பரிகாரங்கள் எதுவுமே சொல்வதில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். என்னுடைய இந்த நீண்டகால யோதிட பயணத்துல எனக்கு தெரிந்த வரையில் எளிமையான பரிகாரங்களை உங்களுக்காக பரிந்துரைக்கிறேன். சிம்மராசிக்காரர்கள் இவற்றையெல்லாம் வாழ்வில் கடைபிடித்து வாழ்வில் மலரலாம், உயரலாம், வளரலாம், எல்லா நன்மைகளையும் அடையலாம். சிம்மம் என்று சொல்கிற போது சூரிய பகவான், நீங்கள் இயல்பாக சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து பழக வேண்டும். முதலில் அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்து சூரியன் உதித்த பிறகு நீங்கள் எழுந்தால் உங்கள் வாழ்க்கை அப்படியே சோடை போய்விடும், அப்படியே தோல்வியை நோக்கி நகர்ந்துவிடும். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பாக நீங்கள் எழுந்து சூரிய பகவானை வரவேற்று வாழ்கிற போது வாழ்நாள் முழுவதும் வெற்றிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக தேவையில்லை. இது ஒரு அழகான சூட்சமம். சிம்ம ராசிக்காரர்கள் இதை சரியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். யோக பயிற்சியிலேயே சூரிய நமஸ்காரம் என்று சொல்லி ஒரு பயிற்சி இருக்கிறது. நீங்கள் அதை கற்றுக்கொண்டு பயன்பெறலாம். எப்போதுமே ஒவ்வொரு நாளுமே உடலையும் மனதையும் சுத்தம் செய்து கொண்டு சூரியனை நேரடியாக பார்த்து வணங்குவது உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். சூரிய பகவானை நீங்கள் வணங்க எல்லா நன்மைகளும் இயல்பாக உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு எல்லா நன்மைகளும் தேடி வரும். தந்தை சூரியன், தந்தையினுடைய தந்தை சூரிய பகவான், உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மூத்த ஆண் வாரிசு சூரியன், உயர் பதவிகள், அதிகாரங்கள், அங்கீகாரங்களில் இருக்கக்கூடியவர்கள் சூரியன் வலுத்தவர்கள். இது போன்ற அமைப்புகளோடு நீங்கள் அசௌகரியங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. சூரியனை நல்லபடியாக சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து வணங்கி நீங்கள் வாழ்வது எல்லா வெற்றிகளையும் இயல்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தரும். 3 மாதங்களுக்கு ஒரு தடவையாவது நேரடியாக குலதெய்வத்தை சென்று பார்த்து வணங்க வேண்டும். இது மாறாத விதி. 3 மாதங்களுக்கு ஒரு தடவையாவது நேரில் நீங்கள் போய் குலதெய்வத்தை பார்த்து வணங்குவது எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பு. இந்த மனித வாழ்க்கை என்று சொல்கிற போது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். மனித உடல், இந்த கட்டமைப்பு, இந்த மனித வாழ்க்கை எல்லாமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. இந்த பஞ்சபூதங்களை சுத்தமாக நீங்கள் உங்களுக்குள் நல்லபடியாக வைத்திருந்தால் இறை அருளை நீங்கள் தேடி போக தேவையில்லை, இயல்பாக உங்கள் வாழ்வில் இருக்கும். இதை பூத சுத்தி என்று சொல்வார்கள். பூத சுத்தி செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை. வாழ்நாள் ப்ராசஸ், நீண்ட காலம் ஏற்படும், லைஃப் லாங் ப்ராசஸாக அது இருக்கும். அது சற்று சவாலான விடயமாக இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் நீங்கள் சுத்தம் செய்வது என்பது ஒரு நீண்ட கால செயல்பாடு, ஒரு செயல்பாட்டு முறை. அது உங்களுக்கு கடினமான செயலாக இருக்கும், சற்று சவாலாக மாறிவிடும். ஆன்மீக வாழ்க்கையில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கு அது பரவாயில்லை. அவர்கள் அதை முழுமையான ஈடுபாட்டோடு செய்வார்கள். இல்லற வாழ்விலும் இருந்து கொண்டு பூத சுத்தியும் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான விடயம்.
ஆகாயத்தை, இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்தை இயல்பாக நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் மற்ற 4 பஞ்சபூதங்களும் இயல்பாகவே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கிற போது, உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கிற போது ஆகாயத்தை பார்த்து, வானத்தை பார்த்து ஆகாயத்தை வணங்க வேண்டும். முழுமையாக உங்களை அர்ப்பணித்து வணங்க வேண்டும். முழுமையான ஈடுபாட்டோடு உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கிற போது, நல்ல சுத்தமாக இருக்கிற போது ஆகாயத்தை பார்த்து, வானத்தை பார்த்து உங்களை முழுமையாக அர்ப்பணித்து வணங்க வேண்டும். சூரிய பகவான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஆகாய வழிபாடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் இயல்பாக கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பு. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இப்போது என்ன தசாபுத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தவர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவியோ கணவனோ, உங்களுடைய அப்பா அம்மா, இது போன்ற அமைப்புகள்ல இப்போது அவர்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கோ உங்கள் குடும்ப அங்கத்தவர்களுக்கோ ஜென்மராகவோ ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறதா, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இப்போது நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை டிசைட் பண்ணும், தீர்மானிக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடிப்படையான பரிகாரம் என்பது ஆகாய வழிபாடு, சூரியன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. இந்த அடிப்படையில் நீங்கள் வாழ்கிற போது அடிப்படையான பிரச்சனைகளை, சிக்கல்களில் இருந்து நீங்கள் விடுபட்டு விட முடியும். மேற்கொண்டு என்னென்ன நன்மைகள் வரப்போகிறது என்பது உங்கள் தசாபுத்திகள் தீர்மானிக்கும். அடிப்படையில சூரிய உதயத்துக்கு முன்பாக சிம்ம ராசிக்காரர்கள் எழுந்து சூரிய பகவானை வரவேற்று வாழ்கிற போது இயல்பாகவே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தை நேரிலே சென்று நல்லபடியாக வணங்க வேண்டும். உடலும் உள்ளமும் சுத்தமாக இருக்கிற போது ஆகாயத்தை வணங்குவது உங்களுக்கு கைமேல் எல்லா நல்ல பலன்களையும் கொண்டு வந்து தரும். இந்த அடிப்படையில சிம்மராசிக்காரர்கள் இறை வழிபாடுகளை, பரிகாரங்களை செய்து எல்லா நன்மைகளையும் அடைய வேண்டும் என்று உங்களுக்காக நானும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.